புகைப்பிடிஞ்ச மாதிரி இருக்கு. அப்படிங்கிறதுனால கிச்சன்ல பண்ணிட்டு இருக்கேன். அந்த மழை டயத்துக்கு குட்டி குட்டி பூச்சி வரும்ல, ஈ மாதிரி, அது வந்துகிட்டே இருக்குங்க. கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னா போயிடுது. வெயில் கொஞ்சம் மழை பெய்யுது, கண்டினியூவா 2 நாள் பெய்யுது அப்படின்னா அந்த குட்டி பூச்சி அதை பார்த்தாலே ஏற்கனவே கொமட்டிட்டு வருது. அந்த பூச்சை பார்த்தாலே இன்னும் கொமட்டிட்டு வருது. குட்டி குட்டி அது ஏதோ பூச்சி வரி வரும்ல, அந்த ஈரத்துக்கு அந்த பூச்சி. ஈயோட பாப்பாலாம் அது. இங்க பாருங்க, அடுத்து வந்து முலாம்பழம் ஜூஸ் குடிக்கிறியா, இந்த ஜூஸ் குடிக்கிறியா, இது சாப்பிட்றியா, அது சாப்பிட்றியா, இந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன். யாராவது இருக்கீங்களா? ஒருத்தருமே இல்ல பப்புன்னு, என்ன பண்றது? வெயிட் பண்ணி பார்க்கலாமா? யாரா இருக்கீங்களா? ஒருத்தரும் இல்ல. இந்த டயத்துக்கு வரமாட்டாங்களோ? எந்த டயத்துக்கு நம்ம போட்டாலும் வரமாட்டாங்க. நம்ம டயத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆமா, எங்களுக்கு நீங்க நேரம் அப்படி. ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் ஆரம்பிச்சேன், அது ஒன்றும் இல்லவே வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வருது. சரி, இதை ஆரம்பிச்சேன், என்ன தப்பு பண்ணான்னு தெரியல. எல்லாருக்குமே நல்லா போகுதா, சரி போகும் எப்படின்னு ஒரு புதுசாக ஆரம்பிச்சா அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். இதுவுமே போகவே மாட்டேங்குது. நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஷார்ட்ஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு டவுன் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, நேரம் சரியில்லை அப்படி இருக்கு. எத்தனை வருஷமா சரியில்லை? 4 வருஷமா நேரம் சரியில்லை. ஏதாவது ஒரு வருஷம் சரியாகணும். அப்படின்னு டிராயர் போட்டு விடவே இல்லை அவனுக்கு இன்னும். ஃபர்ஸ்ட் பாருங்க. க்ளோஸ் பண்ணிக்கவா? ஏதாச்சும் பேசுறீங்களா? ஒருத்தருமே வரலையே. முலாம்பழம் ஜூஸ் போடுவானே, யாராவது சாப்பிட்றீங்களா? முலாம்பழம் ஜூஸ் போடுவது எப்படி? செய்முறை விளக்கம் ஒன்றும் இல்லை. முலாம்பழத்தை கட் பண்ணி போட்டு சக்கரை போட்டு பால், காய்ச்சின பால் இப்போ இருக்கா இல்லையா? பால் இல்லை, நேற்று நான் போட்டிருந்தேன், சூப்பராக போட்டிருந்தேன். பால் இருந்துச்சு, பால் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கு. பாலை ஊற்றி கொஞ்சம் சக்கரை போட்டு அப்படியே அடிச்சுட்டு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா ஜம்முன்னு முலாம்பழ ஜூஸ் அடி. முலாம்பழ ஜூஸ் வந்து ரேட்டு வந்து வெளியில் கடையில் எவ்வளோ? 40 ரூபாயா? 40 ரூபா. ஆனால் பழம் வந்து வாங்கினோம்னா 60 ரூபா 70 ரூபாய்க்கு வாங்கினோம்னா எத்தனை நாள் போட்டு குடிக்கிறோம்? போட்டு குடிக்கிறோம். அப்படி பார்த்தோன்னா அதில் பால் அவங்க எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க, சக்கரைலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே அவங்க காசு. அப்படியே அவங்கனால லாபம் வரும் தானே. ஆமாம், இருந்தாலும் அப்பயும் லாபம் வரும். கரெக்ட்டுங்கிறீங்களா? இவருங்க எடுக்கிறான். இது பண்ணு பப்போ. ஜூஸ் போட நான் என்ன சொன்னேன் நானே? போய் டிராயர் எடுத்துருவோம். நான் நிறைய டிராயர் உடனே போட்டு விட்டுருப்பேன். அந்த லைவ்னால எப்படியும் சரி ஒரு லைவ் போட்டு பார்ப்போம், வர்றாங்களான்னு பார்த்துட்டு அந்த லைவால போடவும் இல்லை, லைவ்ல யாரும் வரவும் இல்லை. என் மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு. மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. யூடியூப் ஓபன் பண்ணி எப்படியாச்சும் முன்னேறலாம். முன்னேறது கிடையாது, கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துச்சுனாலும் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே வராது இப்படி இருக்கு. ரொம்ப இதுவா இருக்கு. இல்ல நிறைய பேருக்கு நல்லா தான் போகுது. நான் என்ன தப்பு பண்றேன் என்னன்னு தெரியல. நல்லா தான் வீடியோ கண்டென்ட் எல்லாம் போடுறேன், பட் என்னோட போக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. போட்டுட்டே இருப்போம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்க. போ, இந்த பிள்ளை வந்து அழகா கூப்பிடுவோம். முடிச்சுக்கலாம் பப்பனே. புரியல? இல்ல இது முடிச்சுக்கலாமான்னு கேக்குறேன். யாருமே இல்ல. 12 நிமிஷத்துக்குமே ஈவினிங் நைட்னா வராங்கன்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் போயிடுவீங்களே. சரிங்க, கொஞ்சம் லேட்டா சமைக்கிற டயத்துக்கு வரும். இந்த டயத்துல வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியல. அப்படியே வேலையை முடிக்கலாம், மற்றவங்களோட லைவ்லாம் போறாங்க. இப்போ நம்மளுக்கு நேரம் இன்னும் கூடி வரல. எப்போ கூடி வருதோ, ஆனால் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். என்னைக்கு கூடி வருதோ கூடி வரட்டும். சரி, ஓகேங்க, நாங்கள் லைவை முடிச்சுக்கிறோம் யாரும் வராத காரணத்தினால். ஓகே, பாய் சொல்லு பார்ப்போம். மூஞ்சி கேட்டுங்க. பாய் அப்படி பாய் சொல்றியா? அவரு ஷால் எடுத்து போட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டனால உடனே ஹாய். ஓகே, பாய்.